Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ரோட்டுக்கடை வெஜிடபிள் சூப். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளால வெளியில போய் சாப்பிட முடியாது. அதனால நம்ம கடையில் விற்கிற சூப்பு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஒரு 4-5 காய்கறியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் பரவாயில்ல. நான் கேரட், பீன்ஸ், கொடமிளகா, முள்ளங்கி, அவரைக்காய் இந்த மாதிரி 4-5 காய்கறி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே பவுலில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கலக்கி வச்சிடலாம். கட்டிப்படாமல் நல்லா கலக்கி வச்சிருங்க. இப்போ இங்கே எல்லா காய்கறியும் இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதில் பெரிய வெங்காயம் 1 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ அதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த சூப்பில் வேணும்னா அஜினமோட்டோ போடலாம். உடம்புக்கு நல்லது இல்லாதனால இது ஆப்ஷனல் தான். வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம அதோட ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது கூடவே லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். சாதாரணமாக வெஜிடபிள் சூப் பண்ணி கொடுத்து பசங்க குடிக்காதுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.